திருட்டு, பொய், ஊழல், அநியாயம், அராஜகம், இந்த மாதிரி ஒரு 25 வார்த்தைகள் இருக்கு. இத்தனை வார்த்தைகளுக்கும் ஒரே ஒரு அர்த்தம் சொல்லணும்னு சொன்னீங்கன்னா நான் ஒரே வார்த்தையா சொல்லுவேன் திமுக அப்படின்னு. அவ்வளவுதான். பேசு பேசுன்னு சொன்னீங்களே போதுமா? எங்க அண்ணன் பாட்டுல சும்மாதான்டா உட்கார்ந்து இருந்தாரு. பேசு பேசுன்னு பேச வச்சு பதில் சொல்ல முடிச்சவங்களால. நான் தான் தெளிவா சொல்றேன். விஜய் நான் சைலண்டா இருக்காரு அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னாடி பேராபத்து இருக்குன்னு அர்த்தம். அவர் சும்மா ஒன்னும் பயந்து போயிட்டு அப்படி உட்காந்து ஒன்னும் நீங்க எல்லாம் பெரிய எதிர்கட்சி. டேய், உங்க தாத்தனை பார்த்தே பயப்படாத ஒருத்தர், அவங்க அப்பாவை பார்த்து பயப்படாத ஒருத்தர் கேவலம் உதய பார்த்து பயப்படுவாரா என்ன? விஜய் பேரை சொன்னாலே உதயனெல்லாம் போயிடுவாரா? அந்த மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒண்ணுமே இல்லாத டம்மியை தூக்கி வச்சுக்கிட்டு அவரை பார்த்து நாங்க பயந்துட்டு பேசாம இருக்கோம்னு சொல்றீங்க. நாங்க பேச ஆரம்பிச்சா என்ன ஆகுன்றது இன்னைக்கு தெரிஞ்சு போச்சா? பேச தெரியாம இல்ல, நம்ம ராஜ்மோகன் அண்ணன் சொன்ன மாதிரிதான் இங்கேயும் பேச தெரியும். தளபதியோட கண் பார்வைக்காக எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. நாங்க அமைதியா இருக்கிறது உடனே நாங்க பயந்து போயிருக்கோம் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பைத்தியக்காரத்தனம். அதான் சொல்றேன், உங்களுக்கு தான் அறிவே கிடையாது. உங்களுக்கு சும்மாவா தத்தின்னு பேர் வச்சாங்க? தத்தின்னு என்ன அர்த்தம்? இதுமே தெரியாதவங்க பேர் தான் தத்தி. சோ நீங்க தத்தி. உங்களுக்கு பொய்யும் சொல்ல தெரியாது, அந்த பொய்யை எப்படி பண்ணுங்கிறத சமாளிக்கவும் தெரியாது, உங்களுக்கு திருடவும் தெரியாது, திருடனாலும் அதை சமாளிக்கவும் தெரியாது. உங்களுக்கு அந்த லட்சணத்துல நீங்க ஆட்சியை பண்ணிட்டு போயிட்டீங்க. அறியாத மக்கள் இருந்ததுனால நீங்க தப்பிச்சு இது வரைக்கும் இத்தனை வருஷத்தை ஓட்டிட்டீங்க. அறிஞ்ச மக்கள் வந்த உடனே தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான். இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். எப்பறம் அடிமைகள் நீங்க சலிக்காம செருப்படி வாங்கிட்டே இருக்கீங்க? எத்தனை தடவை செருப்படி வாங்கினாலும் வாங்கிட்டே இருக்கீங்க 10/10 சொல்லிட்டு. எனக்கு என்னவோ அங்க டிவிக்கு சேர்ந்து கொடுக்குற செருப்படிக்கு பூரா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு செருப்படி வாங்கிட்டே இருக்கானுங்க, நான் பாத்துட்டே இருப்பேன். எப்படி ஒருத்தரால இப்படி செருப்படி வாங்க முடியும் அப்படின்னு தோணிட்டே இருக்கு எனக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க செருப்படி வாங்குறீங்க. மின்சாரத்துறை, கல்வித்துறை, பொதுப்பணித்துறை, கனிம வளத்துறைன்னு இது மாதிரி எந்த துறை எடுத்தாலும் அங்க உங்களுக்கு செருப்படி கொடுத்துட்டே தான் இருக்கும். நீங்களும் சலிக்காம வாங்கிட்டே தானடா இருக்கீங்க. இதனால நான் திமுக திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக்க மாட்டேன். நீங்க என்ன மாதிரி வேணா வச்சுக்கோங்க. சோ திருட்டு முன்னேற்ற கழகம் தான். ஆனா இப்ப அதை அப்படியே தூக்கிட்டு செருப்படி முன்னேற்ற கழகம் வச்சுக்கலாமா? ஏன்னா நீங்க வாங்கிட்டே தானே இருக்கீங்க. நீங்க திமுக செருப்படி வாங்குறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்கினே இருங்க. இதெல்லாம் சும்மா ட்ரெய்லர் தாமா, இன்னும் மெயின் பிக்சர் நீங்க இன்னும் பாக்கல. அடிக்கிற அடியில அடுத்த தேர்தலுக்கு இப்படி ஒரு கட்சியே இல்லாம போகுதா இல்லைன்னு மட்டும் பாருங்க.